வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தற்போதைய சூழல் முதலீட்டுக்கு பொருத்தமானதாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. தமிழின் அழைப்புக்கு உத்தரவிட்ட முக்கிய சூத்திரதாரிகள் இன்னமும் தண்டனைக்கு ஆளாக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் விசனம். ஆட்சி மாற்றம் 2029 ஆண்டுக்கு முன்னரே ஜனநாயக வழியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போதைய சூழல் முதலீட்டுக்கு பொருத்தமானதாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாலத்தீவின் மாலை நகரில் உள்ள ஜென் மால்டீவ்ஸ் ஹோட்டலில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இலங்கை மாலத்தீவு வணிக கவுன்சில் இணைந்து நடத்திய வர்த்தக மன்றத்தில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கை பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மையினை அடைந்துள்ளதாகவும் பணவீக்கம் மற்றும் அந்நிய ஸ்லாவணி பற்றிய சவால்களை வெற்றி கொண்டு விட்டதாகவும் அவர் கூறினார். 2025 ஆண்டில் 5% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஊழல் இல்லாத நல்லாட்சியோடு வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் நாடு முன்னேறுவதாகவும் தெரிவித்திருந்தார். சுற்றுலா, உணவு உற்பத்தி, மீன்பிடி, ICT, நகர அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகள் நிறைந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர் மாலத்தீவு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கும் அழைப்பு விடுத்தார். மாலத்தீவின் சுற்றுலா துறையில் பெற்ற வெற்றியினை பாராட்டிய ஜனாதிபதி 2025 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் கொழும்பு துறைமுக நகரம் எதிர்கால நிதி மற்றும் வணிக மையமாக மாறும் என்றும் நீண்டகால முதலீடுகளுக்கு தேவையான சட்ட நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் மாலத்தீவு வர்த்தக அமைச்சரும் இலங்கை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டதோடு அமர்வில் வர்த்தகர்களின் கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புதிய வரி தீர்மானத்தின்படி இன்று முதல் அமெரிக்காவுக்கான இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கு 30% வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இது இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% வரியுடன் இணைந்திருப்பதால் இலங்கையின் ஏற்றுமதி சந்தைக்கு பெரிய சவாலாக அமையும் என்று பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த அவர் 30% வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வருகின்றது என்றாலும் சில சலுகைகள் வரும் நாட்களில் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பினும் இன்றிலிருந்தே அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்த வரி செலுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களின் விலை உயர்வதில்லை என்பதால் லாப விகிதம் குறையலாம். எனினும் அதிக உற்பத்தி மூலம் வருமானம் பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். அதே சமயம் இலங்கைக்கு போட்டியாக இருக்கும் கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, வியட்நாம், இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொடர்புடைய வரி விகிதங்களும் கவனிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்தியா மீது 25% வரி விதிக்கப்பட்டுள்ளமை இலங்கைக்கு போட்டித்தன்மையை அதிகரிக்க செய்யும் என்று அவர் கூறினார். இலங்கை அமெரிக்காவுடன் வரி விகிதத்தை குறைக்கும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளும் இதனை முயற்சிக்க கூடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு இதுவரை குறைவான வரி விதிக்கப்பட்டிருப்பதால் அந்த நாடுகளோடு போட்டியிடுவதை இலங்கை கவனிக்க வேண்டியுள்ள தேவை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ட்ரம்ப் நிர்வாகம் வரி விதிப்பில் அடிக்கடி மாற்றங்களை கொண்டு வருகிறது. எனவே எதிர்காலத்திலும் இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்தியா, சீனா போன்ற பெரிய பொருளாதாரங்களுடன் போட்டியிடுவது எப்போதும் இலங்கைக்கு சவாலாகவே இருக்கும் என்றார். தமிழின அழைப்பு தொடர்பில் வேட்டையாடிகள் சிலர் தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த வேட்டைக்கு உத்தரவிட்ட முக்கிய சூத்திரதாரிகள் இன்னமும் தண்டனைக்கு ஆளாக்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை வெளியிட்டிருந்த ஊடக அறிக்கையில் அவர் 2005 தொடக்கம் 2009 காலப்பகுதியில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் கடத்தல், சித்திரவதை, காணாமலாக்கல் உள்ளிட்ட அத்துமீறல்கள் நடைபெற்றது. தற்போது ஆட்சியில் சில கருவிகள் கைது செய்யப்படுகின்றனர். ஆனால் அவர்களை இயக்கிய தலைவர்கள் இன்னமும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று கூறினார். ஒய்த்த ஞாயிறு சம்பவ வழக்கிலும் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் வேட்டையாடிகளை மட்டுமே கைது செய்வதால் நீதி கிடையாது. சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டால் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றார். மற்றும் பாரிய குற்றங்களை மேற்கொண்டோர் உயர் பதவிகளை வகித்து வந்தனர். அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டால் தான் நாட்டில் மாற்றமும் நிகழும். இல்லையெனில் ஜனநாயகம் வீழ்ச்சியடைந்து விடும் என்று எச்சரித்தார். அரசியலில் ஆட்சி மாற்றம் 2029 ஆண்டுக்கு ஜனாதிபதி தேர்தல் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. அதற்கு முன்னரே ஜனநாயக வழியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் யார் என்பது தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு கருத்தாடல்கள் உருவாகி வருகிறது. அனுரகுமார திசாநாயக்க அல்லது தற்போதைய பிரதானி எதிர்க்கட்சி ஆட்சியினை கைப்பற்றும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இல்லை. இதற்கு பதிலாக மக்கள் நாமலை பற்றி எதிர்பார்ப்பை அதிகமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். நாங்கள் அதனை திட்டமிட செய்ததல்ல. அது சமூகத்தின் இயற்கையான பிரதிபலிப்பாகவே எழுந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்காக மொத்தமாக 4 வருடங்கள் இருப்பதுதான் உச்சக்கட்ட காலவரம்பாகும்.
ஆனால் அதற்கு முன்னரே ஆட்சி மாற்றம் அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட ரீதியாக சாத்தியமான ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்திலும் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன் அரசுகள் மாற்றப்பட்ட வரலாறு இருப்பதாக சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டினார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையான பதவிக்காலம் முடிவதற்கு நீடிக்கும் என்று உறுதியான நிலைமை எதுவும் காணப்படவில்லை என்றும் ஜனநாயக வழிமுறைகள் வழியாகவே ஆட்சி மாற்றம் நிகழலாம் என்றும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று வியாழக்கிழமை மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன. அதனுடன் முன்பு கண்டறியப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டும் உள்ளன. கடந்த 11 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் அகழ்வு பணியின் கீழ் இதுவரை மொத்தமாக 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் இலக்கம் 2 என்று பிரிக்கப்பட்டுள்ள 2 புதைகுழிகளிலும் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளதுடன் இன்றைய தினம் 26வது நாளாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 11 நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று வரை மொத்தம் 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இதுவரை 35 நாட்களாக செம்மணி பகுதியில் கட்டம் கட்டமாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 தொகுதிகளை உள்ளடக்கிய மொத்த எலும்புக்கூட்டு தொகைகள் எண்ணிக்கை தற்போது 105ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளில் மொத்தம் எண்ணிக்கை 111 என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்டு காணாமல் போன 18 வயதான மாணவர் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் மற்றும் ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகொட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் தோண்டும் நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிலுவல இந்து மயானத்தின் அக்கரைப்பற்று நீதவான் ALM ரிஸ்வான் முன்னிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த தோண்டல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக முன்னாள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் அவரது உறவினர் சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் தொடர்புடைய செந்தூரன், விக்னேஸ்வரன், பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் ரமேஷ் கண்ணா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடைபெற்றிருந்த விசாரணைகளில் 2009ஆம் ஆண்டு பார்த்திபன், 2006இல் உபவேந்தர் ரவீந்திரநாத், 2010இல் ஊடகவியலாளர் எக்னலிகுட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு தம்பிலுவில் மயானத்தில் புதைக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடந்த 2 நாட்களாக சந்தேக நபர்கள் குறித்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சந்தேகத்துக்குரிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியோடு இன்று அதிகாரப்பூர்வமான தோண்டல் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தத்தில் இருந்து நாட்டை விடுவித்தவர் என்று கூறப்படும் நிலையில் இன்று அவரது உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்றைய சூழலில் மஹிந்த ராஜபக்ச மிகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்ட அவர், முன்பு அவருக்கு வழங்கப்பட்ட கடுமையான பாதுகாப்பு தற்போது குறைக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பை JVP அரசாங்கம் நீக்கியது என்பதால் அந்த கட்சி மக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்திருந்தார். தற்போதைய ஜனாதிபதிக்கு மஹிந்த ராஜபக்சவு பயன்படுத்தியதை விட அதிக பாதுகாப்பு வழங்கப்படுவதை வெளிப்படையாக காணலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அமைச்சர் லால்காந்த் தமது பாதுகாப்பு போதவில்லை என்றும் கூடுதல் பாதுகாப்பு தேவை என்றும் கூறியிருப்பதையும் மேற்கோளாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் சீனாவிடம் மீண்டும் அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்களை ஒப்படைக்க முடிவெடுத்திருப்பது குறித்து பேசும்போது, முன்னர் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் இப்போதும் சீனாவுடன் கூட்டணி அமைப்பது அவர்களின் நிலைப்பாடுகளுக்கு முரணானதாகும். மஹிந்த ராஜபக்சே நாட்டை அபிவிருத்தி செய்ய சீனாவின் உதவியை பெற்ற போது அவரை ஊழலில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டினர். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் பெறும் வாக்குகள் பெறும் அரசியல் முயற்சிகளே அன்றி உண்மையால் ஆதரிக்கப்படுபவை அல்ல என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார்.